உச்சநீதிமன்றம் வந்து அப்பப்போ திமுகவை பார்த்து செருப்படி கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க, பேர் வச்சு சோறு வச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா பண்டிகைக்கும் போகும்போது அங்கே ஒரே தகராறு தான். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உங்கள் அப்பா பேரில் 66 கோடி 70 கோடிக்கு பேனா வைக்கணும் நிலையறிய மக்கள் போகிறதுக்கு ஏதாவது பஸ் விட்டுருக்கிறியா அப்படின்னு செருப்பால் அடிச்சு மாதிரி அந்த லேடி கேட்டிருந்தாங்க. நீங்கள் நல்லபடியாக ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாட்டியா செருப்படுத்து அடிக்க போகுது. நீங்கள் நல்லபடியாக ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிளாம்பாக்கத்தில் அந்த பெண்மணியை வந்து உங்கள் அப்பனுக்கு 66 கோடிக்கு பேனா வைக்கிறிய எனக்கு ஏன் வந்து பஸ் விட மாட்டேங்கிற அப்படின்னு ஏன் கேட்க போகிறாங்க. ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் சரியான செருப்படி கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த தண்டத்துக்கெல்லாம் சிலை அமைக்கிறீங்க? அதில் ஏதாவது பள்ளிக்கூடம் கட்டலாம், ஏதாவது வந்து இந்த செவிலியருக்கு சம்பளம் கொடுக்கலாம். எந்த தொழில் தொடங்கினாலும் 30% கமிஷன் முதல் நாளாக கொடுத்தோம். அப்போ தான் தொழில் தொடங்குறதுக்கே இங்கே அனுமதி கொடுக்குறாங்க. தேச துரோகியெல்லாம் சின்ன வார்த்தை, அதையும் தாண்டவங்க இவங்கெல்லாம். பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒரு முட்டாள இந்த உலகத்துல எவனுமே பார்த்துக்க முடியாது. திமுகங்கிற இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் இவங்க எல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் எங்க போவாங்க? இன்னைக்கு இந்தியாவில் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு விஷயம், ஒரு சின்ன காரணம், 1 ரூபாய்க்கு 1 பைசாக்கு ஊழல் பண்ணிட்டாரு எவனாவது பேச முடியுதா? அப்ப இன்னைக்கு வச்சிருக்கிற காருக்கு அவர் எத்தனை பேர் கிட்னி திருடி இருக்கணும்? இன்னைக்கு கட்டின ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை பேர் கிட்னி திருடி இருக்கணும்? அவரே ஒத்துக்கிறார். ஒரு மேடையில பேசுறாரு. அவங்களுக்கு பல்லக்கு தூக்கணும் செய்யறாரு. அவங்களுக்கு செருப்பு எடுத்து உள்ள வைக்கணும் செய்யறாரு. கால் விழுந்து கிடக்கணும் செய்யறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போறாரு. 10 பேர் கூட வர மாட்டேங்கிறானே. புரியுது? இவரு நடிகர் தானே, பெரிய நடிகர் இவரு. உலகத்திலேயே மிகச்சிறந்த நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க அப்பா அதை விட பெரிய நடிகர். சிவாஜி கணேசனை தாண்டி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல அப்படியே எல்லா மக்களும் புகழ்ந்து பேசினாங்களா பாருங்க. ஸ்டாலின் ஆட்சியில அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு இப்படி ஆச்சு அப்படியே புகழ்ந்து பேசிட்டாங்களா? கள்ளச்சாராயம் தமிழ்நாடு பூரா இருக்குது, குடிச்ச எல்லாம் செத்துட்டானுங்க, சந்தோஷம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டானுங்களா? தலைகுனியும் விட மாட்டாராம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி விபின் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. நீங்க எப்படி இருக்கீங்க? உச்ச நீதிமன்றம் தமிழக அரசை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மக்கள் வரிப்பணத்துல முன்னாள் தலைவர்களோட சிலை வைத்து துதிப்பாட வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்றம் வந்து அப்பப்போ திமுகவை பார்த்து செருப்படி கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க, செவிலியர்கள்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையா, ஆனால் 1000 ரூபா கொடுக்க மட்டும் உங்களுக்கு பணம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அதே அடுத்தது கருணாநிதிக்கு இந்த சூர்யா இருக்கிறார் இல்லையா, ஈவே ராமசாமி, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிலை. இன்னொன்று அவங்க பேருக்கு அந்த பஸ் நிலையம்னு ஒன்று ஏற்கனவே கட்டியிருப்பாங்க. அதை வந்து உடனே அலுமினிய சீட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க பேரில் திறந்துருவாங்க. அதாவது இந்த ஆட்சி போனதுக்கப்புறம் அடுத்த வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாருக்குமே வந்து இந்திய விடுதலைக்கு போராடினதே வந்து கருணாநிதி தான், அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர் கருணாநிதி, 2வது தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பெரியார். இவங்க 2 பேர் தான் இந்த மக்கள்லாம் சுபிக்ஷமாக வாழ்கிறதுக்கு காரணம். மக்கள் பிறக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். நீங்கள் எல்லாத்துக்கும் சோறு கிடைக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அவங்களுடைய சிலையை வச்சுக்கிட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி நினைவு நூற்றாண்டு பேருந்து நிலையம், இதுக்கே ஒரு 10-15 லட்ச ரூபா செலவாயிருக்கும் அந்த போர்டு வைக்கிறதுக்கே. ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க, பேர் வச்சு சோறு வச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா பண்டிகைக்கும் போகும்போது அங்கே ஒரே தகராறு தான். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். இன்றைக்கி அந்த பேருந்து நிலையம் என்ன அந்த என்னைக்கு அந்த பேர் வச்சாங்களோ அன்றைக்கே நாசமாக போச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை தீரவே இல்லை. அங்கே போனால் நைட்டு 10 மணிக்கு போனால் காலையில் 10 மணிக்கு தான் பஸ்ஸே ஏற வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் பஸ்ஸே கிடையாது. முதல் வந்து ஒரு பஸ் நிலையங்கிறதா பஸ் இருக்கணுமே வேண்டாமா? பஸ்ஸு கிடையாது வெளியூர் போகிறதுக்கு. நீங்கள் அப்படி சண்டை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு காயிலாங்கடை வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி அதில் திருச்சி போமா. அந்த வண்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சது. இவர் சொன்னார் இல்லையா, உதயநிதி சொன்னார்ல, நீங்கள் ரெட் கலரில் போங்க, பச்சை கலரில் போங்க, பிங்க் கலர் தான் ஜெயிக்குன்னு சொன்னார். அது போகிற வழியிலேயே முன்னாடி இருக்கிற 2 வீலு தனியாக கழண்டு ஓடக்கூடிய வண்டி அது. ஸ்டேரிங் எங்கே போகுது, ஸ்டேரிங் இந்த பக்கம் பிடிச்சா இந்த பக்கம் போகும். அந்த மாதிரி வண்டி உட்காந்துருப்பாங்க, அது இடிஞ்சு கீழே விழுவும். அப்படியே அவர் ரன்னிங்கில் விழுவார் கீழே, சக்கரத்தோடு சேர்த்து அவர் காலில் வருவார். அந்த மாதிரி வண்டி. இல்லைன்னா படி ஏறினோம்னா படியோடு சேர்ந்து இடிஞ்சு விழுவும். அந்த மாதிரி வண்டியை கீழாம்பாக்கத்துலேருந்து திருச்சி வரைக்கும் போகிறது, கீழாம்பாக்கத்துலேருந்து சேலம் வரைக்கும் ஓட்டுறது. இப்படி தான் நடக்குதுங்க. அங்கே ஒரே சண்டை. போன நடவு கூட கேட்டாங்க, ஒரு பெண்மணி சூப்பராக கேட்டிருந்தாங்க, ஏயா உங்கள் அப்பா பேரில் வந்து இந்த திறந்திய உங்கள் அப்பா பேரில் 66 கோடி 70 கோடிக்கு பேனா வைக்கணும் நிலையறிய மக்கள் போகிறதுக்கு ஏதாவது பஸ் விட்டுருக்கிறியா அப்படின்னு செருப்பால் அடிச்சு மாதிரி அந்த லேடி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு லேடி, ஒரு வயசான அம்மா செருப்பு எடுத்து கொண்டு போய் முதல்வர் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் அடித்தாங்க, உன்னால தாண்டா இந்த நாடே நாசமாக போச்சு அப்படின்னு அடித்தாங்க.
அந்த பாட்டியை தேடுறாங்க. செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கை வந்து 4 வருஷமா தேடுறாங்க, கிடைக்கல. அவர் தேடப்படும் குற்றவாளி, அவர் கிடைக்கவே இல்லை பாவம். அவர் எங்கே இருக்காருன்னு இந்த காவல்துறைக்கும் தெரியாது, உளவுத்துறைக்கும் தெரியாது. ஆனால் இந்த பாட்டியை தேடுறாங்க. இந்த வீடியோ போட்டவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வீடியோ போட்டவன் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதை பார்த்தவன் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறவன் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பாட்டியை வலை போட்டு தேடுறாங்க. எங்கே அந்த பாட்டி அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு. நீங்கள் நல்லபடியாக ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாட்டியை செருப்படுத்து அடிக்க போகுது. நீங்கள் நல்லபடியாக ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிளாம்பாக்கத்தில் அந்த பெண்மணியை வந்து உங்கள் அப்பனுக்கு 66 கோடிக்கு பேனா வைக்கிறைய, எனக்கு ஏன் வந்து பஸ் விட மாட்டேங்கிற அப்படின்னு ஏன் கேட்க போகிறாங்க? நீங்கள் நல்லபடியாக ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா 65 பேர் ஏன் கள்ளக்குறிச்சியில் செத்துருக்க போகிறான்? நீங்கள் நல்லபடியாக ஆட்சி பண்ணியிருந்தா இன்றைக்கி கரூர்லேயே 41 பேர் ஆட்சி செத்துருக்க போகிறான். விஜய்ங்கிற ஒரு நபரே வந்திருக்க மாட்டார்ல, ஆட்சி ஒரு கட்சியே தொடங்கியிருக்க மாட்டார்ல, நல்லபடியாக ஆட்சி பண்ணியிருந்தான். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க? இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதாவது அடுத்த தலைமுறை வரும்போது அந்த தலைமுறைக்கு வந்து தமிழ்நாட்டில் கருணாநிதிங்கிற நபரை தவிர வேறு எவனையும் தெரியக்கூடாது. அதே மாதிரி ஈவே ராமசாமிங்கிற பேரை தவிர வேறு யாரையும் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டு சரியான செருப்படி கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த தண்டத்துக்கெல்லாம் சிலை அமைக்கிறீங்க? அதில் ஏதாவது பள்ளிக்கூடம் கட்டலாம், ஏதாவது வந்து இந்த செவிலியருக்கு சம்பளம் கொடுக்கலாம், அந்த வேலையை பார்க்கலாம்ல. இப்போ மாதம் பார்த்தீங்கன்னா 1100 கோடி 1200 கோடி வந்து பெண்களுக்கு, அது தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அது யாரோட வரி பணத்தை எடுத்து கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்க வைக்க இல்லையா? இன்றைக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இவங்களையெல்லாம் அந்த 1000 ரூபாய்க்கு பிச்சை எடுக்க வச்சது தான் மிச்சம். காலையில் நான் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? காலையில் சோறு போடுறேன். ஏன்னா இந்த உலகத்தையே ஆண்ட தமிழினம் இது. காலையில் சோறு உங்கள்கிட்ட வாங்கி திங்கிறதுக்கு தான் அவங்களாம் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்குனது யார்? நீங்கள் தானே. இன்றைக்கி எதை கேட்டாலும் சோறு போடுறேன், 1000 ரூபா பணம் தரேன். இதை தவிர வேறு என்ன பண்ணுறீங்க? அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அவங்கள வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமோ இல்லை வந்து ஒரு தொழில் தொடங்கி நடத்துறதுக்கோ உண்டான வழி இருக்கா? இன்றைக்கி எந்த தொழில் தொடங்கினாலும் 30% கமிஷன் முதல் நாளாக கொடுத்துறோம். அப்போ தான் தொழில் தொடங்குறதுக்கே இங்கே அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ அந்த லெவலில் வச்சுருந்தா எப்படி தொழில்துறை வளரும்? எப்படி வந்து வேலை வாய்ப்பு உருவாகும்? இந்த மக்கள் இன்றைக்கும் அடிமையாக தானே வாழ்கிறாங்க. 200 ரூபா கோட்ரு பிரியாணி போட்டால் திமுக வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க, கலைஞர் வாழ்க, ஈவேரா வாழ்க, இதை தவிர வேறு என்ன இருக்குது? அப்படிப்பட்ட அடிமைகளை தான் இங்கே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா 50,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிருப்பானாங்க. தமிழ் அந்த மாநாடே நடத்தினாங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. 50,000 பேர் ஃபெயில் ஆகி கிடக்கிறான். கல்வியில் சிறந்திருக்கா? அந்த பசங்களுக்கு இன்னைக்கு 10வது படிக்கிற பசங்களை போய் ஒரு 10 லைன் கொடுத்து இங்கிலீஷ் படினா படிக்க தெரிய மாட்டேங்குது, தமிழை கொடுங்க படினா படிக்க தெரிய மாட்டேங்குது. அந்த நிகழ்ச்சியில தமிழக முதல்வர் சொல்றாரு, உங்களுக்காக நான் இருக்கேன், முத்துவேல் கருணாநிதி நான் இருக்கேன் அப்படின்றாரு. அவர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியுது. அவரோட பேர் சொல்லாம அவரையே வந்து முத்துவேல் கருணாநிதின்னு சொல்றாரு. அதுதாங்க, உங்களுக்காக நான் இருக்கிறேன்னா என் அளவுக்கு படிங்க போதும், தற்குறியா இருங்க, துண்டு சீட்டு வச்சு படிங்க போதுங்கிறார். அந்த மக்கள் மேலே வர்றதுக்கு எங்கேயாவது விட்டுருக்கிறார். அவர் கும்முடி பூண்டி தாண்டி போனா நீ தமிழனா கேவலமாக பார்க்குறான். புரியுதுங்களா? அவனுக்கு ஹிந்தி தெரியல, இல்லை தெலுங்கு தெரியல, வேறு லாங்குவேஜ் தெரியல, அவனை ஏமாற்ற முயற்சி பண்ணுறான். புரியுதுங்களா? உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ஈஸி, டக்குன்னு நீங்கள் பேசி ஒரு பொருளை வாங்கிடலாம். மலையாளம் தெரிஞ்சிருந்தால் ஈஸி, கேரளா போனால் நம்ம ஈஸியாக பேசி அந்த மக்களாக பழகிடலாம். தெலுங்கு தெரிஞ்சிருந்தால் அங்கே போனால் ஈஸி, நம்ம பேசிடலாம். தமிழக முதல்வருக்கு தெலுங்கு தெரியாதா? தெரியும்ல. அப்போ ஏன் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் 3வது ஒரு மொழியை கற்றுக்க விட மாட்டேங்கிறாரு? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுனா எதை சொல்கிறாரு? ப்ரைவேட் ஸ்கூலை சொல்கிறாரா? அவர் நடத்தக்கூடிய ஸ்கூல் எல்லாத்தையும் சொல்கிறார். சென்னை பப்ளிக் ஸ்கூலு, சன்ஷைன் ஸ்கூலு, இந்த மாதிரி சுந்தரவள்ளி ஸ்கூலை கூட இன்றைக்கி சன்ஷைன் ஸ்கூல் வாங்கிட்டாங்க குரோம்பேட்டில் இருக்கிறது. இந்த மாதிரி ஸ்கூல் எல்லாத்தையும் சொல்கிறார். சுந்தரவள்ளிக்கு ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த சுந்தரவள்ளி இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற சுந்தரவள்ளி, நீங்கள் நினைக்கிறது சொல்ல லாவல்ல, அந்த சுந்தரவள்ளி இல்லை. இந்த சுந்தரவள்ளி வந்து இங்கே இருக்கக்கூடிய குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20,000 பேர் படிப்பாங்க. அந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு சன்ஷைன் ஸ்கூலுக்கு கீழே கண்ட்ரோலில் போயிருச்சு. நான் கூட சுந்தரவள்ளிலாம் பரவாயில்ல கல்வி கொடுத்துருக்காங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா வந்து கல்விக்காக வரல, அவங்க வேறொரு இதுக்காக இருக்கிறாங்க. தமிழகத்துல காசாவில் இனப்படுகொலை நடந்தது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள், இயக்குநர்கள்லாம், சினிமா துறையை சேர்ந்தவர்கள்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஆனா தமிழகத்துல நடந்த கள்ளச்சாராய மரணம், இதே மாதிரி இந்த ஏர் ஷோ நிகழ்ச்சியில மரணம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத இவங்க காசாவில் இனப்படுகொலை நடந்தது, அதற்கு வந்து அமைதியாக இருந்த இந்தியாவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யராஜ்,
ஆமீர், பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள்லாம் அதில் பங்கு பெற்று இது மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இவங்கள தேச துரோகின்னு சொல்லி வச்சுக்கோங்க, உடனே ஆரம்பிச்சிருவானுங்க, பார்த்தீங்களா தேச துரோகின்ட்டாங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் உண்மையாலுமே வந்து தமிழக துரோகி, புரியுதுங்களா? தேச துரோகியெல்லாம் சின்ன வார்த்தை, அதையும் தாண்டினவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வேங்கை வயல்னு ஒரு இடம், அந்த இடத்துல மலம் கலந்த தண்ணியை குடித்தாங்க. ஏதாவது பேசுனானுங்களா இவனுங்க? சிரியா போயிட்டானுங்க. அப்புறம் வந்து உலகத்தில் எந்த நாட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை பிடிச்சி பெரிய விஷயமாக்குவானுங்க. அதுக்கெல்லாம் மோடி தான் காரணமானுங்க. அப்போ இங்கே வேங்கை வயலில் மலம் கலந்த தண்ணியை குடிச்சதுக்கு யார் காரணம்? 65 பேர் சாகிறதுக்கு யார் காரணம்? செங்கல்பட்டில் 30 பேர் சாகிறதுக்கு யார் காரணம்? இந்த கரூரில் 41 பேர் சாகிறதுக்கு யார் காரணம்? போதையில், கஞ்சால இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து டெய்லி 200-300 பேர் சாகிறாங்க. அதுக்கெல்லாம் யார் காரணம்? டாஸ்மார்க் வாசலில் டெய்லியும் உலகத்தையே ஆண்ட பரம்பரை இன்னைக்கு வாசலில் கிடக்கிறானே, குடிச்சிட்டு அடிமையாக கிடக்கிறானே, அதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்புறம் திமுக கூட்டத்தில் அந்த மகளிருடைய எஸ்ஐயை இடுப்பு பிடிச்சிக்கிறானே, அதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கு பற்றி ஏதாவது பேசுகிறானுங்களா அவனுங்க? அங்கெல்லாம் போயிடுவானுங்க. தன்னுடைய முதுகில் இருக்கக்கூடிய அழுக்கு தெரியாதவங்களுக்கு நேராக கிளம்பி சிரியா போயிடுவானுங்க, கனடா போயிடுவானுங்க, காசா போயிடுவானுங்க. அங்கே நடக்கக்கூடிய இனப்படுகொலை, அங்கே நடக்கக்கூடிய அந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம், அந்த போர்களுக்கெல்லாம் காரணம் மோடி தான் அப்படிம்பானுங்க. இவனுக்கெல்லாம் ஒரே குறிக்கோள் என்ன தெரியுங்களா? இவனுக்கெல்லாம் டூல் கிட்டு மாதிரி இவனுக்கு காசை கொடுத்துருவாங்க. காசை கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரே குறிக்கோள் தான், மோடி அவர்களை திட்டணும். இங்கே இந்த உள்ளூரில் ஏதாவது பேச முடியுதா? இப்போ உள்ளூரில் மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. மோடி அவர்கள் இந்தியாவை காப்பாற்ற வந்த புதிய அவதாரம், புரியுதுங்களா? எப்படி வந்து காந்திஜியை பார்க்குறோமோ அந்த மாதிரி புதிய தந்தை அவர், புதிய இந்தியாவினுடைய தந்தை அவர் அப்படின்னு மக்களுக்கு தெரியுது. இன்னைக்கு உலகத்திலேயே வந்து மிக சேஃப்டியான நாடுனா இந்தியா தான். இங்கே பாருங்க, இங்கே கிறிஸ்டின் இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்காங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, சமணர் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து நிறைய ஜாதிகள், சீக்கியர்கள் உட்பட நிறைய பிரிவுகள் இருக்குது. 1000க்கு மேற்பட்ட உட்பிரிவுகள் இருக்குது. இது எல்லாம் தாண்டி இந்த இந்தியா அமைதியாக இருக்குது. அதாவது கிறிஸ்டினாக இருக்கக்கூடிய நாடுகளே 2 நாடுகளும் சண்டை போட்டுக்குது, சரிங்களா? முஸ்லீமாக இருக்கக்கூடிய 2 நாடுகள் சண்டை போட்டுக்குது. அவங்களாம் எதுக்காக அடிச்சுக்கிறாங்க? அங்கெல்லாம் ஜாதியுடைய வெறி உச்சத்தில் இருக்குது, அதனால் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருந்தும், அதில் பல்லாயிரக்கணக்கான உட்பிரிவுகள் இருந்தும் இந்த நாடு இன்றைக்கும் அமைதியாக இருக்குது. ஏன்? இந்துக்கள் இருக்கும் வரை இந்த தேசம் அமைதியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் உள்வாங்கிக்குவாங்க, புரியுதுங்களா? அவங்க வந்து என்னைக்காவது வெளிக்காட்டணும்னு நினச்சாங்கன்னா அவ்வளோதான், அதனுடைய வெறித்தனம் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி இந்த நாடு இப்படி ஒரு வளர்ந்த நிலையை நோக்கி போகுது. பிரதமருடைய புகழ் வந்து உலகெல்லாம் பரவுது. உன்னத தேசத்தை உருவாக்குறதுக்காக அவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னாடி போயிட்டுருக்கிறார். அதாவது ஒரு போராட்டத்தோடு போயிட்டுருக்கிறார். அமெரிக்காக்கார 50% வரிங்கிறான், இந்த பக்கம் பார்த்தா உனக்கு டேக்ஸே கிடையாதுங்கிற. ஜிஎஸ்டி வரி குறைச்சி ஆச்சரியம். அவெல்லாம் 50% டேக்ஸுங்கிறான். உள்ளூர் மக்கள் எல்லாம் வாட்டி வதைக்கிறான். இப்போ இங்கேருந்து ஒரு பனியன் போனால் 100 ரூபாய்க்கு போனால் 150 ரூபாய்க்கு விற்கணும். 150 ரூபாய்க்கு அவனுக்கு கிடைக்கும். 50 ரூபா டேக்ஸ் கட்டினா 150 ரூபா, இன்னொரு 50 ரூபா வச்சு விற்றாதான் 200 ரூபாய்க்கு விற்றாதான் அங்கே அவனுக்கு உண்டான அந்த 50 ரூபா கிடைக்கும். ஆனால் இங்கே டேக்ஸ் ஃப்ரீங்கிறார். ஒரு சில பொருளுக்கெல்லாம், மெடிசனுக்கெல்லாம் டேக்ஸே கிடையாதுங்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா 12.5 ஆக்குறாரு, 28 18 ஆக்குறாரு. ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பக்கம் டேக்ஸ் எல்லா அரசாங்கம் ஏற்றுறாங்க. டொனால்டு ட்ரம்ப்லாம் ஏற்றுறாரு. உலகின் வல்லரசு நாடு அவர் ஏற்றுறாரு. பாருங்க, உலகிலேயே பிச்சைக்கார நாடு, வளராத நாடு, பாம்பாட்டி நாடுன்னு சொன்ன இந்த நாடு டேக்ஸ் குறைக்குது. இன்னைக்கு உலகமே ஆச்சரியத்தில் இருக்குது. எப்படா இது சாத்தியமாகுன்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு ஆங்கிலேயர் இங்கிருந்து போயிட்டு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்ன அவருக்கு தான் இன்னைக்கு வந்து தெருவெல்லாம் செலவச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க. முன்னவே கேட்டீங்க நீங்கள். அப்படிப்பட்ட நபர்களை கொண்டாடுது இந்த நாடு. ஆனால் பாரதத்தை உன்னத நாடாக, பாரதத்தை வல்லரசு நாடாக, பாரதம் வந்து உலகத்திலேயே வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு, அதாவது உலகத்தினுடைய தலைமை இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய பாரத பிரதமர் இங்கே இருக்கணும்லாம் திட்டுறான். அதுதான் இந்த அறிவு கட்ட பிரகாஷ்ராஜ், சித்தார்த்து, அப்புறம் சத்யராஜ், இந்த சூர்யா, ஜோதிகா, இந்த மாதிரி பூஸ்டி எல்லாம் கிளம்புறதுக்கு காரணமே அதுதான். இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய படங்கள்லாம் பாருங்க, யாரோட படமாக இருக்கும்? சன் பிக்சர்ஸாக இருக்கும், ரெட் பிக்ஸ் மூவிஸாக இருக்கும். திமுக எடுக்கக்கூடிய படங்கள் தான் இவங்களுடைய படங்களாக இருக்கும். அந்த பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் தான் இவங்களாம் இருப்பாங்க. கொத்தடிமைகளா இவங்களும் ஒரு கொத்தடிமைகள். அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு கக்கூஸ் வரைக்கும் கழுவக்கூடிய கொத்தடிமைகள் இவங்களாம். என்ன வேணால் பண்ணுவாங்க, அவங்க சொல்லிட்டாங்கன்னா செஞ்சுருவாங்க. அதாவது
அதை பகுத்தறிவுக தான் இவங்க தலைவருமானுங்க. ஆனால் பகுத்தறிவே மாட்டானுங்க. இன்னைக்கு உலகத்தில் விஜய் அவர்களே யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்களே இதுக்கு முன்னாடி காஷ்மீர் போனால் என்னால் சுதந்திரமாக இருக்க முடியல, ஆனால் நான் வந்து இப்போ இந்த ஒரு படத்துக்காக போனேன், காஷ்மீர் எப்படி இருக்குது, எப்படி மாறி இருக்குன்னு பேட்டி கொடுத்தார், பேசியிருந்தார் ஒரு இதில் கூட. அப்போது அந்த அளவுக்கு ஒரு தீவிரவாதம் நிறைஞ்சிருந்த பகுதியை கூட ஒரு அமைதியான பகுதியாக மாற்றி காட்டியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது ஏன் இவங்களுக்கு தெரியல? தெரியும், ஆனால் இவங்க சொன்னால் கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறான், அதனால கதறிட்டு இருக்கிறானுங்க. பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒரு முட்டாளை இந்த உலகத்தில் எவனுமே பார்த்துக்க முடியாது. அப்படி ஒரு வடிகட்டின முட்டாள் அந்த ஆளை நம்ம மக்கள் கொண்டாடுறாங்க. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் அந்த பேட்டியில், கரூர் மீட்டிங்கில் கூட, மக்களை நான் குற்றம் சொல்கிறேன். ஒரு தலைவரை பார்க்க வர்றீங்கன்னா நீங்கள் குழந்தைகளோட வருவீங்களா? ஒரு நடிகர்னா நடிகனா பாருங்க, டிவியில் பாருங்க, இல்லை பேப்பரில் பாருங்க, உங்கள் யூடியூப் சேனலில் பாருங்க, மொபைல் கையில் வச்சுருக்கீங்க பாருங்க. நடிகராக வைங்க, ஒரு அரசியல் தலைவராக வைங்க. அதுக்காக உங்கள் குழந்தைகளோட வந்து இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் இறந்துருக்குறாங்க அப்படின்னு பேசினார். அதே தான் இந்த மக்களுக்கும். நடிகனாக வச்சுருந்தீங்கன்னா, நடிகனை வந்து அவன் வந்து ஒரு அந்த படத்துக்காக நடிக்கக்கூடிய ஒரு நபராக வச்சுருந்தீங்கன்னா அவங்க வெளியில் நடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நடிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இவங்க எல்லாங்க இந்த ஆட்சி முடிஞ்சா, திமுகங்கிற இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் இவங்கெல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே போவாங்க? எதிர்கட்சியாக வரும்போது வேற லெவலில் பேசுவாங்க, வேற மாதிரி பேசுவாங்க. அப்போ தமிழ்நாடு பற்றி பேசுவாங்க. ஆமாம், அப்போ தமிழ்நாடு பற்றி பேசுவாங்க, ஹிந்தி தெரியாத போடான்னு பேசுவாங்க. அப்போ வந்து அதாவது இல்லாத பொல்லாத பேசுறதுக்கெல்லாம் முன்வரிசையில் நிற்பாங்க. இன்னைக்கு இந்தியாவில் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு விஷயம், ஒரு சின்ன காரணம், ₹1 1 பைசாக்கு ஊழல் பண்ணிட்டாருன்னு எவனாவது பேச முடியுதா? இன்னைக்கு வரைக்கும் பேசவே முடியலையே. அவர் எடுத்த நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு உலக அளவில், உக்ரைன் கூட, பாகிஸ்தான்காரன் கூட நான் இந்தியன், என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லி தானே வெளியில் வந்தான். அவனே பேட்டி கொடுத்துருந்தானே, அதை நம்ம கண் கூட பார்க்குறோம்ல. அப்போ நம்ம வந்து பாகிஸ்தான்காரன் இந்தியன் கிடையாதுங்க, அவன் பாகிஸ்தான்காரன்னு நம்மளால சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், கூட்டிகிட்டு வந்துருக்கிறோம், வெளியில் கூட்டிகிட்டு வந்துருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நபர்கள் காஷ்மீரில் இந்த 25 பேர் இந்துவான்னு கேட்டு சுட்டு கொல்லப்பட்ட போது எங்கே போனானுங்க? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் அந்த பெண் பாலியல் வன்முறையில் அப்பான்னு கதறிச்சே, அப்போ எங்கே போனானுங்க? அண்ணா நகரில் ஒரு சின்ன குழந்தை பாலியல் வன்முறையில் மாட்டுச்சே, அதுக்காக இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. அதை ஏன் கண்டிக்கல? இந்த அஜித்குமார் விஷயத்தில் தமிழக அரசு நடந்த விதத்தை ஏன் கண்டிக்கல? இப்படி பலவிதமான கேள்வி இருக்குது. இந்த கதிரவன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, கிட்னி திருடுனார். அந்த மருத்துவமனைக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அனுமதி ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணலாம். இது எவ்வளவு ஒரு கொடூரமான செயல் பாருங்க. அவரே சொல்கிறாரு, அந்த எம்எல்ஏவே சொல்கிறாரு, இந்த ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்குறதா இருந்தால் நான் ஊரில் இருக்கிற எல்லாத்தினுடைய கிட்னி திருடணுங்கிறார். அப்போ இன்றைக்கி வச்சிருக்கிற காருக்கு அவர் எத்தனை பேர் கிட்னி திருடி இருக்கணும்? இன்னைக்கு கட்டின ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை பேருடைய கிட்னி திருடி இருக்கணும்? அவரே ஒத்துக்கிறார், ஒரு மேடையில் பேசுகிறார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெனாவட்டு அதிகமாகி போச்சு. இந்த அரசாங்கம், இந்த மக்கள் மேலே அவங்களுக்கு பயமே கிடையாது. காசை கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் அப்படிங்கிற எண்ணம். இந்த மக்கள் மாறணும். காசை கொடுத்தா மூஞ்சில் தூக்கி வீசணும். உன் காசு வேணாண்டா, உன்ற ஆட்சி வேண்டாண்டான்னு வீசணும். அன்னைக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு இவங்களை காணாமல் போயிடுவாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். உங்களுடைய ஆசையினால், ஆதரவுனால நாங்கள் ஒரு படத்தை தொடங்கி 23 நாள் இது வரைக்கும் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம். சென்னையில் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கை முன்னிட்டு நம்ம பூஜையோட தொடங்கணும். ரொம்ப சீக்கிரட்டாக தொடங்கணும். அதை தொடர்ந்து வந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஏற்கனவே திட்டமிட்டபடி நாங்கள் அதில் ஏற்கனவே என்ன பிளான் பண்ணணுமோ அதுபடி நடந்துச்சு. 28ஆம் தேதி, ஆகஸ்ட் 28ஆம் தேதி தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் படப்பிடிப்பை தொடங்கணும். செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் 22 நாள் எங்களுடைய பிளான் படி கரெக்டாக முடிஞ்சுது. 21 நாள் 20 நாளையில் முடிக்கலான்னு நான் நினச்சிருந்தேன். கூட ஒரு நாள் 2 நாள் அதிகமான மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் அங்கே என்ன திட்டமிட்டிருந்தோமோ அந்த போர்ஷன்லாம் கரெக்டாக, அந்த வில்லேஜ் போர்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்துட்டோம். இப்போ சென்னையில் இன்னும் ஒரு 9 நாள் ஷூட்டிங் முடிஞ்சுன்னா படம் கம்ப்ளீட் ஆகிரும். அது பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இருக்குது. எடிட்டிங், டப்பிங், ஆர்ஆர் பண்ணுறது, மிச்ச மீதி வேலை, டிஐ வரைக்கும் வேலை பெண்டிங் இருக்குது. இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ₹1 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை நம்ம தொடங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் பேசியிருந்தேன். உங்கள் எல்லாத்துட்டையும் இதை பற்றி
பல வீடியோக்களில் சொல்லியிருப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் அளவுக்கு இது வரைக்கும் நிதி வந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம இந்த வச்சுக்கிட்டே இந்த இன்னும் 1 கோடி ரூபா வரட்டும், 1 கோடி ரூபா வரட்டும் வரது வரைக்கும் காத்திருப்போம்னு இல்லாமல் நம்ம போய் ஷூட்டிங் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவோம். முதல் என்ன வரைக்கும் போதும் அது வரைக்கும் பண்ணணும்னு முடித்தோம். இப்போ கொஞ்சம் பணம் கையில் இருக்குது, இருந்தாலும் இன்னமும் போதாது அது. அதனால் நான் நிதி, அதாவது லாப பங்கீடு அடிப்படையில் நிதி பங்களிப்புக்கு எப்படி தான் நம்ம எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கோம், அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் செய்திருக்கோம். இது வரைக்கும் வந்ததில் அதிகபட்சமாக 10 லட்சம் ஒரே தம்பி கொடுத்துருக்காங்க. பாக்கி எல்லாமே 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 50,000, 10,000, 5,000 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. 300 ரூபா வரைக்கும் கூட அனுப்பியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு டொனேஷன் மாதிரி வச்சுருங்க அப்படின்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, உங்களால் முடிஞ்சது ஒரு 50,000மோ 1 லட்சமோ 5 லட்சமோ என்ன முடியுமோ அதை நீங்கள் தந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணது டிசம்பரில் ரிலீஸ் பண்ணலாம்ங்கிறது இப்போதைய பிளான். அதுக்கு தேவையான இந்த நிதி கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறதுனால நீங்கள் தந்தீங்கன்னா அது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு தேசியவாத சிந்தனை உள்ளவங்க நிறைய பேரை தமிழ் சினிமாவில் உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இதோட முடிச்சுக்கிட்டு நான் ஒரு டைரக்டர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போகிறதுக்காக வேண்டி பண்ணுறதில்லை. அடுத்த ப்ராஜெக்டை ஒரு 5 பேர் 5 டைரக்டர்களை உருவாக்கணும். அதுக்கு ஒரு 5 ப்ராஜெக்டை தொடங்கணும். ஒவ்வொன்றும் 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு 5 கோடி ரூபாயில் பண்ணணுங்கிறது தான். இதை முடித்து வெற்றிகரமாக முடித்து லாபத்தை எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அடுத்ததை நம்ம தொடங்கணும். அதான் முறை அப்படிங்கிறனால நான் அதை நோக்கி என்னுடைய நீண்டகால பயணம் இது. ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இதில் பங்கெடுக்கணும். வாய்ப்புள்ளவங்க அவசியம் பங்கெடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பாக பங்கெடுங்க. இதுக்கு நீங்கள் ஒன்று தான் என்னுடைய நம்பரை தரேன், நீங்கள் என்கிட்ட நேரடியாக பேசிடலாம். 9092345641 900923456441 இந்த நம்பருக்கு இந்த விஷயத்துக்காக மட்டும் பேசுங்க. அரசியல் பேசுதோ மற்றதை தவிர்க்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். சேகர் பாபு சொல்றாரு, எதிர்க்கட்சிகள் நடுங்கும் நல்ல ஒரு ஆட்சியை இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கு. வரக்கூடிய 2026க்கு பிறகு இப்போது இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏ கூட பாஜகவிற்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு. பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிற பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் பெரிய ஒரு உச்சத்தை எட்ட போகிறாங்க. அதாவது புதிய வரலாறு படைக்க போகிறாங்க. தமிழகத்தில் பாஜகவுடைய வளர்ச்சி என்னன்னு பார்க்கத்தான் போகிறாரு சேகர் பாபு அவர்கள். பிஜேபியை இரட்டை இலக்கத்தில் சட்டமன்றத்துக்குள்ள கூட்டிகிட்டு போகக்கூடிய இடத்துக்கு ஒரு பெரிய இடத்துல நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்க போகிறார். இது பெரிய வரலாறு. நீங்கள் 26ல் நடக்கத்தான் போகுது. சேகர் பாபு அவர்கள் பார்க்கத்தான் போகிறார். அது மட்டும் இல்லை, இந்த கட்சி அடுத்த பரிமாணத்துக்கும் தலைவர் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கட்சி வளர்ந்து வருது. 4 இடத்துல இருக்கிறோம். 10.5% ஓட்டு தலைவர் அண்ணாமலை அவர்களால் இந்த இடத்துக்கு கிடைச்சிருக்கு. இதை ஓட்டாக மாற்றி எம்எல்ஏவாக கொண்டு வந்து இரட்டை இலக்கத்தில் சட்டசபைக்குள்ளே நாங்கள் போயிட்டா, பிஜேபி போயிடுச்சுன்னா அடுத்த தேர்தலில் நாங்கள் ஆளும் கட்சியாக வருவோம். அதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும். பிஜேபி ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு மிகப்பெரிய முன்னெடுப்பு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடுப்பு. அவருடைய தலைமையில் இது நடக்க போகுது. சேகர் பாபு அவர்கள் இப்படியே பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான். எதிர்கட்சிகள் நடுங்கும். ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார், தொட்டுப்பார் சீண்டிப்பார். இந்த நாடகத்தை எல்லாம் எத்தனை நாள் தான் நடத்துவீங்க? எதிர்கட்சிகள் யார் நடுங்கிறா? இப்போ அவனவன் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு சேகர் பாபு இன்னும் தூக்கத்திலே இருப்பார் போல இருக்குது. அவருக்கு என்ன, அவரோட வேலை என்ன சொல்லுங்கள்? அறநிலையத்துறையில் வேலை, அவரோட வேலை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் என்ன வேலை பார்க்குறாரு? துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள் வந்தார்னா காரை திறந்து விடுவார். அந்த அம்மாவோட செருப்பு எடுத்து கீழே போடுவார். அந்த அம்மாவோட காலை தொட்டு கும்பிடுவார். திருப்பி கோயிலுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு திருப்பி வந்தோடனே அந்த செருப்பு எடுத்து உள்ளே வைப்பார். கதவை சாத்துவார். கையை கட்டி இப்படி நிற்பார். இதை தவிர அவர் வேறு என்ன வேலை பார்த்துருக்காரு? அறநிலைத்துறைக்காக என்ன செஞ்சுருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். அதனுடைய காசு எடுத்து மினிஸ்டருக்கெல்லாம் கார் வாங்கி கொடுப்பார். சொகுசு கார்களை வாங்கி கோயிலில் என் பிள்ளை நல்லானா குணமானான்னா உனக்கு முருகா உனக்காக நான் 1 பவுன் காசு கொண்டு வந்து போடுறேன், 1 கிராம் காசு தங்க காசு கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னு. என் புருஷன் குணமானான்னா என்னுடைய தாலி இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து நான் உள்ளே போடுறேன் சாமி அப்படின்னு நம்ம வேண்டியிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த காசெல்லாம் கொண்டு போய் உள்ளே போட்டால் இவர் அந்த காசெல்லாம் உருக்கி அது மூலம் வரக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கிட்டு அமைச்சர்களுக்கு கார் வாங்கி கொடுப்பார். வேறு என்ன பண்ணுவார்? இல்லைன்னா முருகன் மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு போலியாக ஒரு முருகன் மாநாடு நடத்தி வேற மதத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பாடுவார். வேற என்ன பண்ணுவார்? ஸ்டாலினுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? புகழ்ந்து பாடிட்டு இருப்பாங்க. இது இத்தனைக்கு இந்த முருகர் இன்னைக்கு சேஃபாக இருக்கிறதுக்கே ஸ்டாலின் தான் காரணமாங்க.
புரியுதுங்களா? இந்து மக்களுடைய இவர் வந்து சேகர் பாபு அவர்கள் உண்மையாலுமே வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்திருந்தாருன்னா சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லும் போதே அந்த ஸ்டேஜில் நீ யாரா ஒழிக்கிறக்கு அமைச்சர் நான், புரியுதுங்களா, என் முன்னாடி இப்படி பேசுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா இவர் அமைச்சர். புரியுதுங்களா? இவர் ஒரு இந்து மதத்தை மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சராக இருந்திருப்பார். புரியுதுங்களா? இதே மாதிரி ஒரு மீட்டிங்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய மீட்டிங்கில் போயிட்டு கிறிஸ்துவ மதத்தையே நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அப்புறம் அன்றைக்கி இப்படி தான் உட்காந்துருப்பார் அவர். ஒரு முஸ்லீம்கள் மாநாட்டில் போயிட்டு முஸ்லீம் மதத்தையே நான் அழிப்பேன் அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேசியிருந்தாருன்னா இப்படி தான் பல்ல காமிச்சிட்டு இருந்திருப்பாரா சேகர் பாபு? அப்போது அவர் என்ன நினைக்கிறார், இந்துக்கள் எக்கேடு கட்டு போனாலும் கவலை கிடையாது, நம்மளோட வேலை என்ன, முதல் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவது, அதை பண்ணிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு பல்லக்கு தூக்கணும் செய்கிறாரு, அவங்களுக்கு செருப்பு எடுத்து உள்ளே வைக்கணும் செய்கிறாரு, கால் விழுந்து கிடக்கணும் செய்கிறாரு. அதை தவிர அவர் இந்து அறநிலைத்துறைக்கு செஞ்சது என்ன சார்? கண்கூட பார்க்க தான் போகிறார் சேகர் பாபு அவர்கள். 2026 பாஜக எந்த இடத்துக்கு போகுதுன்னு பார்க்க தான் போகிறார். அவர் எங்கே இருக்க போகிறாருன்னு தெரிய போகுது. அவர் தெருவில் இருப்பார், பாஜக கோட்டையில் இருக்கும். துணை முதல்வர் உதயநிதி சொல்கிறார், தமிழகத்தை தொட்டு கூட பார்க்க முடியல, எட்டி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பாஜக அரசாங்கம் நினைப்பதாகவும் மத்திய பாஜக நினைப்பதாகவும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லியும் கூட அவர் பேசியிருக்கிறார். இதை நீங்க எப்படி? அவங்க அப்பாவை தான் கேட்கணும். என்னன்னா தம்பிகள்லாம் மாட்டும்போது ஆஃப்டர் ஹவுசர் தம்பிகள்லாம் வந்து யார் அந்த தம்பின்னு விஷயத்தில் மாட்டும்போது இவர் உடனே கிளம்பி டெல்லிக்கு ஓடினார்ல, அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கலாம்ல, ஏங்கப்பா டெல்லி போகிறீங்க, நம்ம தான் தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோலாம் போடக்கூடிய தைரியமான ஆள் தானே, இங்கேயே இருந்திருக்கலாமேப்பா, ஏன்பா எனக்காக போய் கெஞ்ச போகிறீங்க, ஏன்பான்னு கேட்கலாம்ல, ஏன் கேட்கல? அதாவதுங்க மக்களுக்காக இவங்க டெல்லி போகல, தன்னுடைய மக்களுக்காக டெல்லி போயிருக்காரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் வந்து நீங்கள் சனாதனத்தை வந்து ஒழிப்பேன்னு சொல்லும் போது இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் இந்த கேஸை எடுப்போம் அப்படின்ட்டு. எடுக்கும்போது தெரிஞ்சிட போகுது யார் யாருக்கு என்னென்னு. இன்னைக்கு அமலாக்கத்துறை இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் மேலேயும் வழக்கு இருக்குது. நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அமலாக்கத்துறை நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு. எல்லாத்துக்கும் காலம் நேரம் வரும். 26 எலெக்ஷனுக்கு முன்னாடியே எல்லாரும் தயாராக இருப்பாங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு. சரிங்களா? டெல்லி தான் போவாங்க இவங்க. திகார் ஜெயில் தான் இவங்களுடைய நிரந்தர இடம். 2026க்கு முன்னாடியே அது நடக்கும். அதுக்குண்டான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஐ வரக்கூடாது, ஏன் வந்தால் என்ன, வந்தால் இவங்க தான் அரெஸ்ட் ஆவாங்க. இன்னைக்கு சிபிஐ 41 பேர் கேட்குறாங்கல்ல, கொடுக்க வேண்டியதானே, தைரியமான ஆள் தானே நீங்கள், எங்களை பார்த்து டெல்லி பயப்படுது, கொடுங்க, கொடுத்து பாருங்கிறேன் நான். 41 பேர் இறப்புக்கு விஜய் அவர்களுடைய அந்த மாநாட்டினுடைய அந்த பேரணியில் 41 பேர் இறந்ததுக்கு காரணம் யாருங்கிறது தெரிஞ்சிட போகுது. நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, பர்மிஷன் கொடுங்க, ஏன் ஓடி ஒளிகிறீங்க? அந்த பர்மிஷனையே ரத்து பண்ணுறீங்க. சிபிஐ வந்து விசாரணை பண்ணக்கூடிய அந்த பர்மிஷன் தமிழக அரசு அனுமதி கொடுத்தா தான் விசாரணை பண்ணணுங்கிறத ஏன் போடுறீங்க? உங்களுக்கு பயம் தானே, மடியில் கனம் இருக்கிறங்காட்டி தானே வழியில் பயம் இருக்குது உங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் விட்டுருப்பீங்கள்ல. இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்கே விட்டாங்கல்ல, சிபிஐ விசாரணை யார் வேணால் எப்போ வேணால் வரலாம், விசாரணை பண்ணலாம். இன்றைக்கே அந்த பர்மிஷன் கிடையாது. நீங்கள் தைரியமான ஆளாச்சு, உங்கள் டெல்லியே உங்களை பார்த்து பயப்படுது. அப்புறம் சார் இவங்க நடந்துக்கிறது ஒன்று, வெளியில் பேசுகிறது ஒன்று, புரியுதுங்களா? இவங்க வெளியில் மக்கள்கிட்ட பேசுகிறது ஒன்று பேசுவாங்க, டெல்லியில் ஒன்று பேசுவாங்க. இவங்க உண்மையாலுமே வந்து திமுகவுக்கு மத்திய அரசாங்கத்தை பார்த்து பயம்தான், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்னைக்கு வேணாலும் யார் வேணாலும் அரெஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. இல்லைனால் ஸ்டாலின் அவர்கள் காலையில் எந்திரிச்சொன்னையும் எவன் என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருப்பான்னு நான் பயந்துருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார்ல. கட்சியே முதல் கண்ட்ரோல் இல்லை, டெல்லி இவங்களை பார்த்து பயப்படுதான். ஆனால் இவங்க தாவேகா வந்து விஜய் அவர்கள் கண்ட்ரோலில் இல்லை, தொண்டர்கள் அவர் கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அது வெக்கப்பட வேண்டியது. திமுக காரங்களாம் வெக்கப்படணும் சார். இன்றைக்கி ஆரம்பித்த கட்சிக்கு இவ்வளோ பேர் வர்றானேன்னு பொறாமை, புரியுதுங்களா? இது நம்ம ஓட்டெல்லாம் அங்கே போய் நிற்கிறானே, இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து நம்ம திமுக கொடி போட்டு நின்று இத்தனை பேர் இன்றைக்கி திமுக காரன் தான் அங்கே போய் நிற்கிறானே அப்படிங்கிற பொறாமை, நம்ம கட்சி காணாமல் போயிருமே அப்படிங்கிற கவலை. அதனால் அதனுடைய அந்த வெறுப்புணர்வில் நம்ம போகிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிறாரு, 10 பேர் கூட வரமாட்டேங்கிறானே, புரியுது? இவரும் நடிகர் தானே, பெரிய நடிகர் இவர், உலகத்திலே மிகச்சிறந்த நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க அப்பா அதை விட பெரிய நடிகர், சிவாஜி கணேசனை தாண்டி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். இவருடைய ரசிகர் மன்ற தலைவர் வந்து
இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு வந்து ஆஸ்கர் அவார்டே கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர். இப்படிப்பட்ட நடிகரெல்லாம் இருந்தோம். இவங்கெல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் போனால் 10 பேர் கூட வந்து நின்று வாங்க கை கொடுக்க கூட ஆள் வர மாட்டேங்கிறான்ல. இன்னைக்கு விஜய்க்கு போனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து விஜய்ங்கிற ஒரு நபரை பார்க்க வர்றாங்கல்ல, ஒரு நடிகரா ஒரு தலைவராக பார்க்க வர்றாங்கல்ல, அது பொறாமை. அதனால தான் இந்த விஜய்ங்கிற நபரை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. மிக தெளிவாக இருக்கிறோம். பிஜேபி வந்து ஃபஸ்ட்டு நாளே ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், இதுக்கு காரணம் பொறுப்பேற்றுக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகிருக்குங்கிறார். முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை, ஆட்சியரையோ காவல்துறை அதிகாரிகளையும் அரெஸ்ட் பண்ணுங்கிறார், டிஸ்மிஸ் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கிறார். அந்த துயர சம்பவத்தை நாங்கள் ஏற்றுக்கல சார், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஆனால் அதுக்கு காரணமான நபரை அரெஸ்ட் பண்ணணும், சிபிஐ விசாரணை பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு உதயநிதி அவர்கள் தயாரானு கேட்குறேன். ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு துபாய் போயிட்டீங்களே, என்ன துபாயில் என்ன வேலை? சரி, 41 பேர் செத்து கிடக்குறான். நீங்கள் துணை முதல்வர் தானே, கூட நிற்கணுமா வேண்டாமா? ஏன் ஓடுறீங்க? துபாயில் அப்படி என்ன வேலை உங்களுக்குன்னு கேட்குறேன் நான். இதை விட என்னப்பா வேலை உங்களுக்கு? எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் இலங்கையில் இருக்கக்கூடிய அங்கே சுற்றுப்பயணத்தை பாதியில் நிறுத்திட்டு வர்றார். அவர் என்ன கவுன்சிலரா? அவர் என்ன எம்எல்ஏவா? அவர் என்ன எதிர்கட்சி தலைவரா? யார் அவர்? எங்களுடைய தலைவர்கள் அத்தனை பேரும், தமிழிசை அக்கா உட்பட, வானதி சீனிவாசன் அக்கா உட்பட, எங்கள் அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உட்பட, நிர்மலா சீதாராமன் அவர் அம்மாக்கெல்லாம் எவ்வளோ வேலை இருக்கும், அத்தனை வேலையை விட்டு போட்டு இங்கே வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? இந்த துயர சம்பவம் நடந்துடக்கூடாது, இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வீடு வீடாக போய் பார்க்குறாங்க. ஆனால் இவர் துபாயிலேருந்து வந்து 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டு துபாயே போயிட்டார். அப்படி என்ன வேலை அங்கே? அதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது சார். நீங்கள் அதாவது கிளைமேக்ஸ் சீன் மாதிரி இவங்க சதீஷ் திட்டத்தை முடிச்சாச்சு, எல்லாம் பக்காவாக ஓடிடுச்சு. வந்தாங்க, துயரத்தில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு 4 ஃபோட்டோவை போட்டு கிளம்பிட்டாங்க. மக்களை பற்றி இவங்க சிந்திக்கிற மாதிரி இருந்திருந்தா நீங்கள் அங்கேயே இருந்திருப்பார்ல உதயநிதி அவர்கள். மக்களை பற்றி சிந்திக்கிற மாதிரி இருந்தால் இன்னைக்கு இதயம் துடிச்ச முதல்வர் அவர்கள் 65 பேர் சாவுக்கும் போயிருப்பார்ல. போகலையே. மக்களை பற்றி எந்த விதமான கவலையும் படாதவங்க கடைசி வரைக்கும் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. வெளியில் ஒரு பொய்யை பேசிக்கிட்டு ஒரு டூல் கிட்ட உருவாக்கிக்கிட்டு, இவங்களுக்கு ஒரு ஐடி விங் இருக்கானுங்க, அந்த ஐடி விங்கை வச்சுக்கிட்டு ஒரு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் அப்படியே எல்லா மக்களும் புகழ்ந்து பேசினாங்களா பாருங்கள். ஸ்டாலின் ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஆச்சு, அப்படியே புகழ்ந்து பேசிட்டாங்களா? 65 பேர் சாகும்போது அப்படியே புகழ்ந்து பேசிட்டாங்களா? கள்ளச்சாராயம் தமிழ்நாடு பூரா இருக்குது, குடிச்ச எல்லாம் செத்துட்டானுங்க, சந்தோஷம் அப்படின்னு நல்லா பேசிட்டானுங்களா? தலைகுனியும் விட மாட்டாராம். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் குடிக்கு அடிமையாக கிடக்குறாங்க. அப்போ எப்படி இவர் சொல்கிறார், தலைகுனியும் விட மாட்டேன் நான் இருக்கும் வரை? சார், நீங்கள் இருக்கிறது தானே சார் பிரச்சனையே. இருக்கிறங்காட்டி தானே இன்னைக்கு உலகத்தையே ஆண்ட தமிழன் நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய்க்கு காலையில் போகிற சோத்துக்கும் வாசல் நிற்க வேண்டியதாக இருக்குது. இதை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய திருமாவளவன் அறிவாலி வாசலில் அவங்க போடக்கூடிய காசுக்கு பிச்சை எடுத்துகிட்டு கிடக்காரு. கூட்டணி கட்சியில் இருந்துட்டு தமிழ் அன்சாரி பிச்சை எடுத்துகிட்டு கிடக்காரு. இப்படி எல்லாருமே கம்யூனிஸ்டுடைய வேலை என்ன? நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை செங்கோடி விட்டு நிற்பாட்டிடுவானுங்க. அங்கே இருக்கக்கூடிய 1000 ரூபாய் 2000 ரூபாய் டெய்லி வேஜஸாக இருக்கக்கூடிய அந்த மக்களை நடுத்தெருவில் நிப்பாட்டிடுவானுங்க. சரி, நடுத்தெருவில் நிப்பாட்டிட்டு அந்த மக்களுக்கு வேலை கொடுப்பானுன்னு பார்த்தா நடுத்தெருவில் நிப்பாட்டிட்டு அடுத்த கம்பெனிக்கு போயிடுவானுங்க, செங்கோடி தேட்டருக்கு. அந்த கம்பெனி எடுத்து இப்படி போடலாம், அவங்ககிட்ட இருந்து எப்படி காசு வாங்கலாம் அப்படிங்கிறத அதை தான் பண்ணுறாங்க. அதை தாண்டி திமுக கிட்ட 20 கோடி வாங்கலாமா 30 கோடி வாங்கலாமான்னு இன்னைக்கு பேச்சு எடுத்து நிற்கிறாங்க. இப்படி ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய கூட்டணி கட்சி எல்லாமே இன்னைக்கு திமுக என்ன செஞ்சாலும் வாய் மூடி மௌனியாக கிடக்கானு. இல்லைன்னா இன்னைக்கு இப்படி ஒரு தெனாவெட்டான பதிலெல்லாம் வருமா சார்? பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.